திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 35.82 லட்சம் வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் அந்தந்த வாக்காளர்கள் வசிக்கும் இல்லங்களுக்கு சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் தெரிவித்தார். மேலும் இந்த பணிகள் இன்று முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கஞ்சாவை பதுக்கி விற்பனை செய்த 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா விற்பனை மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உவர்குளம் கிராமத்தில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பான பிரச்சினையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் இளைஞர் உடலை கைப்பற்றி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மற்றொரு இளைஞரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகே மழைக்காலங்களில் சிரமமடைந்த மாணவ மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பயணியர் நிழற்குடை கட்டிக் கொடுத்துள்ளது மாணாக்கர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் திம்மராஜபுரத்தில் மது அருந்தும்போது நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெருமாள்புரம் போலீசார் 60 வயது முதியவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பழங்கால மக்கள் பயன்படுத்திய பெண்கள் கண்மை தீட்டு பயன்படுத்தும் அஞ்சனக்கோல் மற்றும் வட்ட செல்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் மேற்பரப்பு பகுதிகளில் கண்டறிந்த அஞ்சனக்கோல் மற்றும் வட்ட செல்லுகள் மூலம் தென்பெண்ணை கரையோரம் உள்ள பகுதிகளில் பழங்கால மக்கள் வாழ்ந்து இருப்பதற்கு ஆதாரமாக உள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சூளகிரி சின்னாறு நீர்த்தேக்க அணை நிரம்பியதை மாவிளக்குகளுடன் ஊர்வலமாக வந்து அணையில் தெப்பமிட்டு 5 ஊர் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேம்பள்ளி, ஒண்டியூர், கூட்டூர், கோகிபுரம் உள்ளிட்ட 5 கிராம மக்கள் உபரிநீர் பெருக்கெடுத்து ஓடும் அணை பகுதியில் கெடா வெட்டி பூஜைகள் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தனியார் பள்ளி சார்பில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தலையில் தலைக்கவசம் அணிந்தவாறும் கையில் பதாகைகளை ஏந்தியவாறும் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் விதிகளை மீறி பள்ளி குழந்தைகளை அதிக அளவில் ஏற்றி சென்று ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஓமலூர் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஆட்டோ இயக்கிய ஓட்டுநர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ கரியாள லிங்கேஸ்வரர் சுவாமி கோயில் கோபுர பிரதிஷ்டாபன விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தலைமையில் தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் திரளானோர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.